ஏசி ஆன் பண்ணி ரொம்ப நேரம் ஆகியும் கூலிங்கே வரல. என்னவா இருக்குன்னு உடனே மேலே ஏறி ஏசியை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபில்டர் மாதிரி இருக்குங்க. ஃபுல்லாக டஸ்ட் படிஞ்சிருக்கு. அந்த ஃபில்டர் ரிமூவ் பண்ணுற மாதிரி தாங்க இருந்துச்சு. உடனே கையோட கழட்டி கொண்டாந்து வெளியே வச்சு பார்த்தா அவ்வளோ டஸ்ட் இருந்துச்சுங்க. வீட்டில் யூஸ் பண்ணாமல் இருக்கிற ப்ரஷ்ஷை வச்சு இருக்கிற எல்லா டஸ்ட்டையும் ரிமூவ் பண்ணியாச்சுங்க. இருந்தாலும் திருப்தியாக இல்லைன்னு சொல்லிட்டு நல்லா தண்ணியில் அலசி காய வச்சுட்டேன். தண்ணியில் அலசலாமா கூடாதான்னு தெரியலங்க. பட் காய வச்சுட்டா சேஃப் தானே. ஏசியை வந்து பார்த்தா ஏசிலையும் அவ்வளோ டஸ்ட் படிஞ்சிருந்துச்சுங்க. கையோட அதையும் தொடச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு டிஷ்யூ வச்சு தொடச்சு பார்த்தா அவ்வளோ அழுக்கு போகலங்க. உடனே வெட்டிஷு இருந்துச்சு. வெட்டிஷு வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு இப்போ பாருங்க ஏசி எவ்வளோ பலன்னு இருக்குன்னு சொல்லிட்டு ஃபில்டரும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து கொண்டாந்து கையோட மாட்டி விட்டுட்டு இப்போ ஏசி ஆன் பண்ணி பார்த்தா கூலிங் அவ்வளோ சூப்பராக வந்துச்சுங்க. ஏசி ஆன் பண்ணி ரொம்ப நேரம் ஆகியும் கூலிங்கே வரல. என்னவா இருக்குன்னு உடனே மேலே ஏறி ஏசியை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபில்டர் மாதிரி இருக்குங்க. ஃபுல்லாக டஸ்ட் படிஞ்சிருக்கு. அந்த ஃபில்டர் ரிமூவ் பண்ணுற மாதிரி தாங்க இருந்துச்சு. உடனே கையோட கழட்டி கொண்டாந்து வெளியே வச்சு பார்த்தா அவ்வளோ டஸ்ட் இருந்துச்சுங்க. வீட்டில் யூஸ் பண்ணாமல் இருக்கிற ப்ரஷ்ஷை வச்சு இருக்கிற எல்லா டஸ்ட்டையும் ரிமூவ் பண்ணியாச்சுங்க. இருந்தாலும் திருப்தியாக இல்லைன்னு சொல்லிட்டு நல்லா தண்ணியில் அலசி காய வச்சுட்டேன். தண்ணியில் அலசலாமா கூடாதான்னு தெரியலங்க. பட் காய வச்சுட்டா சேஃப் தானே. ஏசியை வந்து பார்த்தா ஏசிலையும் அவ்வளோ டஸ்ட் படிஞ்சிருந்துச்சுங்க. கையோட அதையும் தொடச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு டிஷ்யூ வச்சு தொடச்சு பார்த்தா அவ்வளோ அழுக்கு போகலங்க. உடனே வெட்டிஷு இருந்துச்சு. வெட்டிஷு வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு இப்போ பாருங்க ஏசி எவ்வளோ பலன்னு இருக்குன்னு சொல்லிட்டு ஃபில்டரும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து கொண்டாந்து கையோட மாட்டி விட்டுட்டு இப்போ ஏசி ஆன் பண்ணி பார்த்தா கூலிங் அவ்வளோ சூப்பராக வந்துச்சுங்க.